சிம்பிள் மெயின்டெனன்ஸ்னால் உங்களுக்கு பீட்டா தான் பெஸ்ட்டாக இருக்கும். பீட்டாக்கு நேனோ டேங்க்ஸு அந்த மாதிரி இது பண்ணி பிளான்டெல்லாம் செட் பண்ணி தர மாதிரி இருந்தாலும் பண்ணி தரோம். இல்லை லோ ப்ரைஸில் பண்ணி தந்துருக்கோம். டேங்க்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீன் வாங்குறீங்கன்னா அது ஏரியில் நீண்டிட்டு இருந்தது. நீங்கள் சின்னோடு பவுலில் போட்டிங்கன்னா லைஃப் ஸ்பென் கம்மியாகிடும். அதில் வந்து நீங்கள் டேங்க்கில் வச்சு வளர்த்தா தான் உங்களுக்கு அது பெருசாக வளரும். அதேமாரி அதுக்கும் பீஸாக இருக்கும் உள்ள. இல்லை குட்டி பவுலில் தான் வைக்கிறீங்கன்னாலும் பீட்டாவாக இருந்தாலும் செஸ் ஆகும். நீங்கள் பீட்டா வளர்க்குறீங்கன்னா கப்புலலாம் பார்த்துருப்பீங்க, வளர்த்துருப்பாங்க. இருந்தாலும் அதை நீங்கள் டேங்க்கில் வச்சு வளர்த்தா தான் அதுக்கும் லைஃப் நல்லாயிருக்கும். அதுவும் பீஸாக உள்ள வளரும். கேன் வாட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத, குட் பாக்டீரியாவும் இருக்காது, பேட் பாக்டீரியாவும் இருக்காது. சரிங்களா? எம்டியாக இருக்கும். அதில் நீங்கள் விடுறதுனால பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஆல்ரெடி மீன் இருந்த தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் எப்பயுமே எந்த மீன் வாங்கிட்டு வந்தாலும் ஸ்டார்டருக்காக அந்த தண்ணி ஓல்ட் ஏஜ் வாட்டர் எப்பயுமே பெஸ்ட்டு தான். சரிங்களா? போர் வாட்டரில் வந்து அயன் கண்டென்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது, அதை பார்த்து விடணும். அதை பார்க்காம நீங்கள் விட்டிங்கன்னா மீன் கண்டினியூஸாக டெட் ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். கேன் வாட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் கேன் வாட்டர் கூட பழைய தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் மீன் நல்லா தான் சரியாகும். 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பாதி தண்ணி இறக்கி ஏற்றணும். எப்படி இருந்தாலும் எந்த டேங்காக இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் வாஷ் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் அந்த மோட்ரு ஃபில்டர் எது வச்சுருக்கீங்களோ அதை வாஷ் பண்ணி போடணும். கேனிஸ்டர் மாதிரி போகிறீங்கன்னா 3 months ஒன்ஸ் வாஷ் பண்ணுறது பெஸ்ட்டு.